ஈசாலா கப் நமது என்னன்னு பாக்குறீங்களா? அவ்வளவுதாங்க, இன்னைக்கு ஃபைனல் வின் பண்ணியாச்சு. ஆர்சிபி வந்து கப் எடுத்தாச்சுங்க. ஈசாலா கப் நமதுங்கிற வார்த்தைக்கு வந்து உண்மையான விளக்கம் வந்து இன்னைக்கு கிடைச்சிச்சுங்க. தொடர்ந்து 2வது முறை. ஸோ அடுத்தது நம்ம 3வது டைம் எதிர்பார்க்கலாம். பட் நம்ம ரொம்ப கண்ணு வைக்க வேணாம். ஆனா ரொம்ப ரொம்ப சந்தோஷமான காரணம் என்னன்னா, நம்ம ரஜித் பத்திரார் தான். இந்த ரஜித் பத்திரா யாருன்னு பாத்தீங்கன்னா 2021 வந்து செலக்ட் பண்ணாங்க டீமுக்கு. ஆனா டீமுக்கு எடுத்தவனே ஒரே 4 மேட்ச் தான் விளையாண்டாங்க. 4 மேட்ச் விளையாண்டதுக்கப்புறம் அவர் உட்கார வச்சிட்டாங்க. அடுத்த ஆண்டு 2022 வந்து என்னன்னா எடுத்தாங்க. ஏலத்துல யாருமே எடுக்காதனால இவர் எடுத்தாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு யூஸுமே இல்லை. இவர் யாருமே யூஸும் பண்ணல. ஆனா இவர் வந்து ஒரு மத்திய பிரதேசத்துல பிறந்த ஒரு பையன். அங்க பிறந்த பையன் வந்து பயங்கரமான டோர்னமெண்ட்னா விளையாண்டு ஸ்பின் பவுலர்ஸுக்கு வந்து தெறிக்க விட்டுருக்காரு. இவரோட பேட்டிங் ஸ்டைலுக்கு மத்திய பிரதேசத்துல அவ்வளவு பெரிய ஃபேன்ஸ் இருப்பாங்க. சரி, இப்ப 2022 தான் நம்மள எடுக்கலன்னு சொல்லி ஃபீல் பண்ணி உட்காந்துருக்கப்போ 2023 யாரோ ஒருத்தங்க இன்ஜுரியால போறதுனால 2023 ஒரு சப் பிளேயரா, கேப்பே இல்லாத பிளேயரா வந்து டோர்னமெண்ட்ல வின் பண்ணி கொடுத்தாரு. அதாவது பிளே ஆஃப் போறதுக்கு வின் பண்ணி கொடுத்தாரு. இதை பார்த்துட்டு 2024 எடுத்து உள்ள கொண்டு வந்தாரு. உள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறமே யாரோ ஒருத்தர் இன்ஜூரினால இவரை ஃபுல்லாமே வெளியே உட்கார வச்சிட்டாங்க. அப்ப 2024 இவர் வந்து உள்ள கொண்டு வரல. எங்க இவரோட பிளே ஆரம்பிச்சிச்சுன்னா 2025 ஒரு கேப்டனா உள்ள வந்தாரு. ஏன்னா வந்து விராட் கோலி வந்து என்னோட கேப்டன்சி வேணாம், எனக்கு கேப்டன்சி வந்து ஒரு ப்ரெஷராகவே இருக்கு, அதனால ஒரு கேப்டன்சி இல்லாத ஒரு வேலை வேணுங்கிறதுக்காக அவர் கேப்டன்சியை விட்டுட்டு ரஜத் பத்திராரோட பர்ஃபார்மன்ஸை முன்னாடியே அவர் வந்து நோட் பண்ணி வச்சிருக்காரு. அந்த பர்ஃபார்மன்ஸுக்காக கேப்டன்சி அவரு கொடுக்கலாம் சொல்லி கொடுத்து இன்னைக்கு வந்து 2025 வந்து ஜெயிச்ச அதே கப் வந்து ரஜத் பத்திரார் வந்து இப்போ பிளே ஆஃப் வரையும் கொண்டு வந்து ஃபைனல் வரையும் கொண்டு வந்து கப்பையும் நம்ம கையில கொடுத்துட்டாங்க. 2025 பண்ண பர்ஃபார்மன்ஸும் அவரோட பிளேயும் அவரோட பேட்டிங் ஸ்டைலையும் பார்த்துட்டு எல்லாருமே மிரண்டு போனாங்க, திகச்சு பார்த்தாங்க. எனக்குமே ஒரு மாதிரி என்ன இப்படின்னு ஆடுறாரு, இந்த ஆளுக்கு யாருமே வாய்ப்பு தர மாட்டேங்கிறீங்க, இந்தியன் டீம்ல யாருமே இந்த ஆளுக்கு வாய்ப்பே தர மாட்டேங்குன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணாங்க அந்த டைம்ல. இன்னைக்கு வந்து அந்த பேரனா வந்து காப்பாத்தி நீங்க நினைச்சது தப்புன்னு சொல்லி எல்லாத்தையும் செருப்புகள் கிடைச்ச மாதிரி இன்னைக்கு ஒரு வேலை பண்ணிட்டாருங்க. இன்னைக்கு பண்ண வேலை அந்த டீமையே வந்து 2026 ஐபிஎல் கப்பை வந்து தூக்கி நிக்க வச்சிட்டாரு. அது எல்லா கையிலுமே கொடுத்து சந்தோஷப்பட்டு இருக்காரு. ஸோ கப்பு ஜெயிச்சாச்சுங்க. தொடர்ந்து 2வது முறை வந்து ஜெயிச்சாச்சு. ஐபிஎல் ஆரம்பிச்சு 18 வருஷமா வந்து கப்பே ஜெயிக்கலன்னு சொன்ன டீமை வந்து போன வருஷமே ஜெயிக்க வச்சிட்டாரு, இந்த வருஷமும் ஜெயிக்க வச்சிட்டாரு. ஸோ தொடர்ந்து கேப்டன்சி வந்து பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த வருஷம் 7ஆத்துலயுமே இவர் எடுக்க பயங்கரமா எல்லாருமே போட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலும் பிரான்ச்சைஸ் ஆர்சிபி வந்து அவர் விட்டு தர மாட்டாரு. ஏன்னா 2021 வந்து இப்போ வரையுமே ஒரே டீம்ல தான் இருக்காரு. அது யாராலையும் மாற்ற முடியாது. ஆர்சிபிக்கு எங்களோட 11 to 11 மீடியாவோட மனதார வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் பாஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. லவ் யூ ஆல், பை.